ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். இந்த ஆணி மாதம் கும்பராசிக்கு நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஜூன் 19க்கு மேல சிறிது எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய வேலையில உங்களுக்கு குற்றம் குறைகளை கண்டுபிடிச்சு அதன் மூலியமா உங்களுக்கு உபத்திரவங்களை ஏற்படுத்தக்கூடியவங்க பக்கத்திலே தான் இருக்கிறாங்கன்றதை நீங்க புரிஞ்சு செயல்படும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்க மேல பொறாமை குணத்தால உங்களை தாக்கக்கூடிய சூழல் உண்டு. அதனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எச்சரிக்கை கடைபிடிச்சு தான் ஆகும். ஆனால் அரசு சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க அல்லது அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது யோகமான ஒரு மாதமாக இருக்கும். அலுவலகம் பொருட்டோ அல்லது உங்களுடைய சொந்த தேவைகள் பொருட்டோ நீங்கள் அனாவசியமாக கடன் வாங்காதீங்க. அந்த கடன்கள் உங்கள் உபத்திரத்தை உண்டு பண்ணுன்றதை நினப்பை வச்சு செயல்படும். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க சற்று முன்னேறக்கூடிய ஒரு மாதம் தான் அது. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, மருத்துவம், கணக்கு சம்பந்தப்பட்ட துறைகள், விவசாயம், ஜவுளி தொழில் இதெல்லாம் கை கொடுக்குன்னே சொல்லலாம். ஒரு சில பேருக்கு ஆலய தொழில்கள் கூட கை கொடுக்கும். ஆனால் அதிகமாக கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவறுங்க. அது நல்லது. ஆரம்பத்தில் உங்களுக்கு அது அனுகூலத்தை கொடுத்தாலும் போக போக உங்களுக்கு அது பெரிய கடன் சுமையாக மாறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு உங்களுக்கு 6ல் இருக்கிற காலகட்டத்தினால கடன்கள் வாங்க தூண்டும். அது லாபத்தில் தான் அடிவாங்க. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மற்றபடி தொழிலில் வருமானம் கூடுதல் உண்டு. குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னாலும் கணவன் மனைவியரிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டு. குருவும் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல ஒன்றா இருக்கிற காரணத்தினால தாம்பத்தியத்தில் ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை தோன்றும். இது ஜூலை 5க்கு மேலே சரியாகிறதுக்கும் வாய்ப்பு. அதே நேரம் ஜூன் 19ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போய் சனி பார்வையை வாங்குற காரணத்தினால தாயார்கிட்ட சில மனக்கசப்புகள் தோன்றலாம். அதனால குடும்பத்தில் சில குழப்பங்கள் விளையலாம். அல்லது தாயோடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். இதெல்லாம் குடும்பத்தோட மகிழ்ச்சியை குறைக்கலாம். ஆனால் குடும்பத்தோடைய மகிழ்ச்சியை பிள்ளைகள் கூட்டுவாங்கன்னு சொல்லலாம். அவங்களுடைய அறிவு நுட்பமும் அவங்களுடைய செயலாற்றும் திறனும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது குடும்பத்தில் பெரும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை எடுக்க வேண்டிய ஒரு மாதம் தான். ஜூன் 19ஆம் தேதிக்கு மேலே கை கால் குடைச்சல் அல்லது வாயு தொல்லை அல்லது ரத்தம் தொடர்பான நோய்கள் தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு அஜீரண கோளாறு ஏற்படும். இது வாழ்க்கை துணைக்கு போகும். தாயோடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே. ஒரு சிலருக்கு வங்கி கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான முயற்சியில் உள்ளவங்களுக்கு இது நல்ல மாதமாக அமையும். போட்டியாளர்கள், எதிரிகளுக்கு மத்தியில் தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கு இது ஆக்கப்பூர்வமான மாதமாகவும் அமையும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் அதிகரிச்சுக்கவும் உங்களுடைய தீமைகளை நீங்கள் குறைச்சிக்கவும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் சூரிய பகவான், திருவெண்காடு ஈஸ்வரர், ஆஞ்சநேயர்.